இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஆடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பாலாறு அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கேயும் ரூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதாவது குசுடு துபுருன்னு முடிஞ்சாலே அது குற்றியலுகரம். சரியா? இங்கேயும் ரூன்னு முடிஞ்சிருக்கு. எழுத்துக்கு முன்னாடி லா அப்படின்ற ஒரு என்ன எழுத்து வந்திருக்கு, நெட்டெழுத்து வந்திருக்குது. அப்போ இதையும் நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் தானே சொல்லணும். ஆனால் நம்ம பாலாறுன்றதை உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோமே, ஏன் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். சரியா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த குசுடு துபுரு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெட்டெழுத்தை வச்சுருந்தா மட்டும்தான் அது உயிர் தொடர் குற்றியலுகரம்னு அர்த்தம். அதில் அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி 2 நெட்டெழுத்தோ இல்லை ஒரு நெட்டெழுத்து 2 குறில் எழுத்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய எழுத்துக்கள் வரும் பொழுது அது நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம் நெடில்தொடர்னு சொல்ல மாட்டோம், உயிர்த்தொடர்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா நிறைய லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா உயிர்த்தொடர் ஆயிரும்.